உலக அரங்கில் இன்றளவிலும் வல்லாதிக்க சுரண்டர்களுக்கு எதிராக ஓங்கி ஒலித்த குரல். அமெரிக்க சர்வாதிக்க போக்கிற்கு சவாலாக அமைந்து அதனை எதிர்த்து நின்ற குரல். பாட்டாளி மக்களின் நலனுக்காக போராடி அவர்களுக்காக துணை நின்ற குரல். நாட்டின் நலனுக்காக கிளர்ச்சியில் ஈடுபட்டு மக்களை ஒன்று திரட்டிய குரல். ஆம், அதுதான் கண்டம் விட்டு கண்டம் ஒலித்த ஃபிடல் காஸ்ட்ரோ எனும் ஒற்றை சாமானியனின் குரல். ஃபிடல் காஸ்ட்ரோ என்னும் ஆளுமையின் வரலாறு ஆச்சரியங்கள் நிறைந்தவை. பொது நலனிற்காக துணை நிற்கும் பெருவாரியான மக்களின் உந்து சக்தியாக இது இன்றளவிலும் இருந்து வருகிறது என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு நிலமும் தனக்கான தலைமகனை தானே கண்டெடுக்கும் என்பதற்கான ஒப்பற்ற சான்றும் இதுவே. ஒன்றல்ல இரண்டல்ல, அவர் செய்த சாதனைகள் எண்ணில் அடங்காதவை. பாட்டாளி மக்களுக்கான போராட்டத்தை தொடர்ந்து நாட்டிற்கான ஆயுதம் ஏந்திய போராட்டம், வல்லரசு ஆதிக்கத்திற்கு துணை நின்ற தன்னாட்டு அரசினை எதிர்க்கும் துணிவு, தோல்வியிலிருந்து கற்றுக்கொண்ட பாடத்திலிருந்து போராட்ட முறைகளில் சீர்திருத்தம், அயராத போர் முறை பயிற்சி என்பது போன்ற நாட்டின் தன்னாட்சிக்காக அவர் ஆற்றிய செயல்கள் பல. கம்யூனிச சித்தாந்தம் ஒரு புரட்சிக்கான தத்துவங்களாக மட்டும் கொள்ளாமல் தன் 50 ஆண்டுகால ஆட்சியின் போது அவற்றிற்கு செயல் வடிவமும் கொடுத்தார். பெரு நிறுவனங்களை அரசுடைமையாக்கியது, விவசாயத்தில் புதிய தொழில்நுட்பத்தை புகுத்தியது, தரமான கல்வி, தரமான மருத்துவம் என பல முன்னெடுப்புகளை வல்லாதிக்க நாடுகளின் பொருளாதார தடையினை மீறி செயல்படுத்தியவர். இவ்வாறாக புரட்சி எனும் சொல்லுக்கு அடையாளமாக திகழ்ந்தவர் ஃபிடல் காஸ்ட்ரோ. அரசியல் ஒரு சாக்கடை என்று விளங்கி நிற்கும் இக்கால இளைஞர்களுக்கு மத்தியில் சரித்திர நாயகன் ஃபிடல் காஸ்ட்ரோவின் வாழ்க்கை வரலாறும் அவர் செய்த சாதனைகளும் அவர்களின் கருத்துக்களை செப்பனிட இன்றியமையாதது. சரித்திர நாயகனின் வழி நின்று பொது நலனிற்கு துணை நின்று புதியதொரு தேசம் படைப்போம்.